வெல்கம் டு விஎஸ்பிஎம் சேனல். விஎஸ்பிஎம் சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் பக்கா வடை செய்ய போகிறோம். கேரளாவில் அந்த வடைக்கு பேர் பக்கா வடைன்னு சொல்லுவாங்க. அந்த வடை செய்கிறதுக்கு நம்ம இப்போ என்னென்ன பொருளை நம்ம எப்படிலாம் சேர்க்க போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ வெங்காயம் ஒரு 400 வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் எடுத்து பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம பிள்ளைங்கள்லாம் காரம் சாப்பிட மாட்டாங்க, அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய். இப்போ இஞ்சி பச்சை மிளகாயை சேர்த்துட்டோம். இப்போது காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சமாக, இப்போ சன்னா மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா, இப்போ மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், இப்போ கரம் மசாலா கொஞ்சமாக, கரம் மசாலா நமக்கு தேவைக்கேற்ப எல்லாமே நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவைக்கு ஏற்ப தான். இப்போ ஜீரகத்தூள் கொஞ்சம், இப்போ பெருங்காயம் கொஞ்சம், இப்போ ஜீரகம், நம்ம ஜீரகம் போடுறோம், அதனால் நம்ம நுமுட்டிட்டு நல்லா போட்டுக்கலாம். ஜீரகம், பெரிய ஜீரகம் போடுறேன். பெரிய ஜீரகத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா இதை கலந்துக்கணும். நல்லா வெங்காயம் மசாலா எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்துக்கணும். தேவையான உப்பு, நம்ம உப்பு போட வரணும். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒன்றா போட்டாச்சு. இப்போது கறிவேப்பிலையை அப்படியே கொத்தாக போடணும், நிறையா போடணும் கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலையை நிறைய போடுவாங்க. இப்போ மல்லித்தழை, இந்த பக்கா வடை செய்கிறதுக்கு எவ்வளோ நம்ம பொருளெல்லாம் சேர்க்குறோம் பாருங்கள். இப்போது சமையல் எண்ணெய் கொஞ்சம், ஒரு ஸ்பூனு, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம பேசிக்கிறோம். மல்லித்தழை, மசாலா, சமையல் எண்ணெய் எல்லாத்தையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா ஒன்று சேர பேசிடுறோம். இப்போது மைதா மாவு ஒரு 200 எடுத்துருக்குறேன். 200 மைதா மாவு, அதே ஒரு 100 கிராம் கடலை மாவு, அரிசி மாவு வறுக்க வேண்டாம், வறுக்காதவே அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு இல்லை, வறுக்காத அரிசி மாவு. இப்போ எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா சேர்க்குறோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர கலந்துட்டோம் பாருங்கள். இப்போ ஸ்டெப்பாக நம்ம செய்து எடுத்துன்னு வரோம் அந்த மாவை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த மசாலாவெல்லாம் கலந்து ஸ்டெப்பாக நம்ம எடுத்து வந்தோம். இப்போ மாவுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக, அப்படியே சாய்க்கக்கூடாது தண்ணியை.
எல்லாத்தையும் ஒன்று சேர பிசைஞ்சு இந்த அளவுக்கு தான், இந்த மாதிரி தான் இருக்கணும். இது ஒரு அரை மணி நேரம் போட்டுங்க. அப்புறமா நாம் இந்த பக்காவடை போடுறத ஆரம்பிச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆகிடுதுங்க. எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ நம்ம அப்படியே தான் போடணும். நம்ம இதெல்லாம் மறுபடியும் கையை வைக்கக்கூடாது. இப்போது கேரளா பார்டரை போனாலே இந்த பக்காவடை தான். அந்த பக்காவடை எப்படி இது பண்ணுறாங்கன்னா, இப்போ 1 கிலோ மாவு எடுத்து பண்ணுறாங்கன்னா அது ஊறுது, அரை மணி நேரம் ஊறுதா, அப்படியே இன்னும் 1 கிலோ மாவு எடுத்து அப்புறம் அப்படியே வரி வரியாக பண்ணிக்கினே இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் சாப்பிட்றாங்க அதை வாங்கி நிறைய பேர். அந்த பார்டர் உள்ள போனாலே இதுதான் ஃபேமஸ். அதுவாகவே வந்து மேலே வந்துடும். இருந்தாலும் நம்ம இந்த கம்பியால் தள்ளி விடணும். வடைன்னு தான் சொல்லுவானுங்க, ஆனால் போண்டா மாதிரி இருக்கும். பக்காவடை பக்காவடை பக்காவடைன்னு அவங்க மொழியில் தான் கற்றுவானுங்க. போண்டா மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஆளுங்க தான் நிறையா வாங்கி சாப்பிடுவாங்க. 10 ரூபாய்க்கு 5, 4, 3 இப்படி சைஸுக்கு தகுந்த மாதிரி. இது மாதிரி ஏன்னா அது வந்து திரும்பாது, உருண்டையாக இருக்குதா, திரும்பாது. அதனால் நம்ம இப்படி இந்த ஜல்லி வச்சு இப்படி தள்ளி விட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாம் திரும்பி வந்துடும். பப்புள் வந்து அடங்காத முன்னே தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா பப்புள் அடங்குச்சுன்னா அது முறுக்கு மாதிரி ஆகிடும். பப்புள் லேசாக இருக்கக்குள்ளே தான் நம்ம எடுக்கணும். போண்டா ரெடி ஆகிடுது. இது வடை, கேரளா வடை, பக்கா வடை ரெடி ஆகிடுது பாருங்கள். அவங்க மொழியில் பக்காவடைன்னு சொல்கிறாங்க. நல்லா கேரளா வடை ரெடி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த கேரளா வடையை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட வேண்டியது தான்.